அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்மம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். இவங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலைய கொண்டவங்களா இருக்காங்க. தைரியமும் உற்சாகமும் இவங்க கிட்ட அதிக லெவல்ல இருக்கு. இவங்க ரொம்பவும் நல்லவங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. இதுதான் இவங்களோட பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா நல்லவங்க என்னைக்கு நல்லா இருந்திருக்காங்க இந்த உலகத்துல? சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் என்ற மனப்பான்மையுடன் வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையோட வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட சிம்மம் ராசிக்கார உள்ளங்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க வேற எங்களை பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேட்டீங்களே. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்கிக்கிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் உயிரோடு வாழ்கிறதே பெரிய விஷயம். அது எப்படிம்மா நாங்கள் நலமாக வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுது. உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையே பிரகாசமா மாறப்போகுது. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடை தாமதங்களும் காணாம போகுது. உங்க கையில செல்வாக்கு உயரப்போகுது. உங்க வாழ்க்கையே அழகான வாழ்க்கையா மாறப்போகுதுங்க. இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கானதுங்க. இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடக்கவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி விரிவாக இந்த வீடியோ பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறேங்க. சனிப்பெயர்ச்சி மார்ச் மாதம் 6ஆம் தேதி பாக்ய பஞ்சாங்கப்படி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு மாறுது. மீனம் ராசி குருவின் வீடு அப்படிங்கிறதால பெரிய தோஷமெல்லாம் இருக்காதுங்க. இந்த பெயர்ச்சி சில ராசிக்காரர்களுக்கு குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும். சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி தொடங்குதுங்க. சிம்மம் ராசிக்கு சனி ஜென்ம எதிரிங்க. 7ஆம் இடத்துல இருந்த சனி 8ஆம் இடத்துக்கு மாறுது. இது அஷ்டம சனியாக இருப்பதால கஷ்டங்கள் வரலாம். சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கிறது போல உணர்வீங்க. இருந்தாலும் அஷ்டம சனியில் சில நன்மைகளும் இருக்குதுங்க. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைபடும். எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சனி பகவான் அடைக்க உதவி செய்வாருங்க. நிச்சயமா இது விபரீத ராஜயோகமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வியாதிகள் அற்புதமா குணமாகும். ராங் மெடிசன் எடுத்திருந்தாலும் சரியான நேரத்துல சரியான வைத்தியம் உங்களுக்கு கிடைச்சே தீருங்க. எதிரிகளின் தொந்தரவு நீங்கும். சொந்த காலில் நிற்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 7.5 சனி மற்றும் அஷ்டம சனியில தான் பலர் முன்னேறி வந்திருக்காங்க. சின்ன பொய் கூட சொல்ல முடியாது. நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க. குடும்பத்துல சண்டை வரலாம், கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. வெளிநாட்டு வேலைக்கு பணம் கட்டி ஏமாற வேண்டாம். கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தருவதா சொல்பவர்களை நம்ப வேண்டாம். திமிங்கலத்துல இருந்து பணம் எடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி நிறைய பேரு சுத்துவாங்க. அவர்கிட்ட இருந்து தள்ளி இருங்க. ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்க நம்பவே நம்பாதீங்க. சனி பகவான் உங்களை கண்காணிக்கிறாரு. நிச்சயமா சனி பகவான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது தாங்க செய்வாரு. கெட்டது செய்யறதுக்கு துளி கூட வழி கிடையாது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மகம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு கூடும். கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது அவசியங்க. எதிரில் இருப்பவர்களை எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகும்.
பெண்கள் பெரியோர்களின் ஆசையை பெற்றா எந்த காரியத்திலும் வெற்றி பெறலாம். உடல் நலத்துல அக்கறை காட்டுறது அவசியம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் முன்கோபம் வந்தாலும் அதனால பாதிப்பு இருக்காதுங்க. பணவரத்து அதிகரிக்கும், மனோதைரியம் கூடும், எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறுவீங்க. ஆனா மற்றவர்களின் சூழ்ச்சிக்கு ஆளாகாம கவனமா இருக்கிறது அவசியங்க. வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் இருக்கிறது அவசியம். பாடங்களை படிப்பதுல கவனம் தேவை. இது நாள் வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் 1ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, வருமான உயர்வெல்லாம் இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுறது நல்லது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்குனீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சு போயிரும். காரிய வெற்றி உண்டாகும். இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்க போகுது. உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதிலும் தன்னுடைய ஈடுபாட்டினை முழுமையாக கொடுக்கும் சிம்மம் ராசி என்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் அனுகூலமாக இருக்கிறார். எல்லா வகையிலும் நன்மை உண்டாக போகிறது. தன லாபம் ஏற்படும். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. கோபத்தால உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. அதனால கோபத்தை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க. பணவரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதுல வேகம் காணப்படும். உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்துல நிம்மதி ஏற்படும். விருந்து நிகழ்ச்சியில குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி ஒருவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை சந்திக்க போறீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூட போகுது. நல்ல வரவேற்பு கிடைக்க போகுது. மாணவர்களுக்கு கல்வியில இருந்த பின்னடைவு நீங்க போகுது. உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க.
தன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த மாதம் லாபகரமாக இருக்க போகுது. பணவரத்து அதிகரிக்க போகுது. உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுதுங்க. இழுபறியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போகுதுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலில் உங்களுக்கு லாபம் தரும். வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்கள் தீட்ட போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போகுதுங்க. பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுதுங்க. உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுதுங்க. நல்லது கெட்டது அறிந்து செயல்பட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக நீங்கள் செஞ்ச பாவங்கள் நிச்சயமாக குறையுங்க. உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேளை முதியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுத்தா கூட போதுங்க. இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.